9வது வசனம் வாசிங்க. சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. ஒரு அற்புதமான வார்த்தை. தேவன் சொல்ல ஆகும், சகலமும் கட்டளையிட நிற்கும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு வலிமை அதிகம் உள்ளது. அவர் சொன்னார்னா, அவர் கட்டளையிட்டார்னா எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆமே. நிற்கும்னு போட்டிருக்கு. அவர் சொல்ல ஆகும், சகலமும் கட்டளையிட நிற்கும். பிரைஸ் காட். அல்லேலூயா. எக்கோ கம்மி பண்ணிட்டியா? இங்கே நாம் இந்த பகுதியிலிருந்து பார்க்கக்கூடிய சில காரியம் மத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். 24 27 வரை. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அவர் காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அது என்ன ஆகிட்டு? மிகுந்த அமைதல் உண்டானது. அல்லேலூயா. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாகவோ அல்லது நம்முடைய வேறு எந்த விதமான காரியங்களுக்கு விரோதமாக சத்துரு எவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தாலும் எழுப்பினாலும் அதை அடக்குவதற்கு அடக்குவதற்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அவரை நம்ம விசுவாசிக்கணும். தேவனை என்ன செய்யணும்? நாம விசுவாசிக்கணும். அங்க அதான் சொல்றார் ஆண்டவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவன் இதை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் மேல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக கிரியை செய்வார். தேவன் அந்த சத்துருடைய வல்லமையை, சத்துருடைய கிரிகளை அடக்கி போடுவார். அல்லேலூயா. நம் வாழ்க்கைக்கு விரோதமாக போராட்டங்கள் சில நேரம் எழும்புது அப்படின்னு நம்ம எப்பவுமே கவனிக்கணும். குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது போராட்டங்கள் எழும்புது, பிசாசுனுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதை இயேசுவின் நாமத்தினால் நம்ம சொல்லி விசுவாசத்தோடு அதை அதட்டுவதற்கு, அதை அடக்குவதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அவர் நாமத்தை சொல்லி நீங்க அறிக்கையிடும் போது தேவன் அதை அமைதிப்படுத்துவார், அடங்கும். அது அவர் தான் அதை அடக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? தேவன் அடக்காம என்ன செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையை தொடர்ந்து நீங்க பிரயாணம் பண்ணணும்னா, தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம பிரயாணத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு எப்பவுமே என்ன செய்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வரும். அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம ஜெயிக்கணும், வெல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும்? போராட்டங்கள் அமைதியாகணும். இந்த போராட்டங்களை கடந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது? தாண்டி சில நேரம் போக முடியாது, கடந்து போக முடியாது. இதுக்கு என்ன வந்துடும்? நமக்கு பயம் வந்துடும். கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும்போது போராட்டம், கொந்தளிப்பு தான் என்னது? போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது தொடர்ந்து என்ன செய்ய முடியல? பயணம் பண்ண முடியல. என்னப்பா இந்த பக்கம் பிரச்சனை, இது பிரச்சனை, கொந்தளிப்பு அதிகமாக இருக்கு, பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னா அப்போ பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிற விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு தான் யாரு, எனக்கு தெரிந்து ஏதோ சபையில சில பேர், ஒரு 10 பேர், அந்த ஒரு வளர்ந்த ஒரு சில கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவுள்ளவங்க தான் இப்படிப்பட்ட ஜபத்தை எல்லாம் ஏறெடுக்கிறாங்க. அநேகர் என்ன செய்வதில்லை, இப்படிப்பட்ட ஜபங்களை செய்வதில்லை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவர் நாமத்தை சொல்றது இல்லை அநேகர், அவர் நாமத்தை அநேகர் உச்சரிக்கிறது இல்லை, அவர் நாமத்தை அநேகர் மகிமைப்படுத்துறது இல்லை. சொல்றது விளங்குதாங்க? இப்படியே போறது, ஜபமும் பண்றது கிடையாது. அப்ப நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் போராட்டத்தோடையே உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க? பிரச்சனையோடையே கடந்து போயிட்டே இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. புரியுதா? வேலையிலையோ, வீட்லையோ,
இல்லை சமுதாயத்தில் நம்ம போற வர இடங்கள்ல, படிக்கிற இடத்துல, விளங்குதா உங்களுக்கு? யாராவதுனால போராட்டம், தேவையில்லாத தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறதா இருக்கணும்? ஆண்டவரே, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அமைதியாகணும், வாய்க்காம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அதை அடக்குவார், அமைதிப்படுத்துவார். அதை புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பதான் நம்ம பிரயாணம் என்ன செய்யும்? ஆண்டவர் பவுல் அதே போலதான், பவுல் பிரயாணத்தில் இருக்கும்போது அங்க வேதம் சொல்லப்படுகிறது, தப்பி பிழைப்போம் என்று என்ன இருந்தாங்க? வாய் திறந்து சொல்லுங்க, வசனம் தெரியும்ல. தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்று இருந்தாங்க. சொல்றது புரியுதுங்களா? தப்பி பிழைப்போமா அப்படின்னு என்ன இருந்தது அவர்களுக்கு? ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது அவங்களுக்கு. ஆனா தேவன் என்ன செய்தார்? அவனை, தேவனுடைய அங்க வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு? அவன் தப்பி பிழைப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை உண்டானது. யார் தப்பி பிழைப்பதற்கு? சொல்லுங்க, யார் தப்பி பிழைப்பதற்கு? இல்ல சத்தமா சொல்லுங்களேன். பவுல் தப்பி பிழைப்பதற்கு. அப்ப அதுதான் ஏதுவா இருந்தது. அவன் என்ன சொல்லுகிறான் அந்த இடத்துல? தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்தார், அதன் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொன்னான். அப்ப தேவன் மேல உள்ள அந்த விசுவாசம் தான் அவனை என்ன செய்கிறது? தப்பி பிழைத்து வாழ்க்கையில கரை சேர்வதற்கு, அடுத்து தேவனுடைய சித்தம் செய்வதற்கு, முன்னேறுவதற்கு தேவன் அவன் வாழ்க்கையில கிரியை செய்கிறார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதுதான் நீங்க என்ன செய்யணும்? ஒரு